NIOS and homeschooling parents. மே மாதத்துக்கான அப்டேட். டிஎம்ஏ மார்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் ஆயிருச்சு. நீங்கள் அதனால் உங்கள் போர்ட்டலில் போய் NIOS போர்ட்டலில் போய் அதை செக் பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎம்ஏ மார்க் அப்லோட் ஆகாமல் இருந்திருந்தால் நீங்கள் எக்ஸாமும் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டில் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் ஃபெயில் ஆர் நாட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னென்னா ஸ்ட்ரீம் 1 அண்ட் ஸ்ட்ரீம் 2. ஸ்ட்ரீம் 1ன்றது இப்போ ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரலுக்கு எக்ஸாமு. ஸ்ட்ரீம் 2ன்றது அக்டோபர் எழுதிட்டு அடுத்த அக்டோபர் 2027. இது ரெண்டுக்குமே அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் அட்மிஷன் போடணுமோ அதை கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கோம், ஃபோன் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த வாட்டி இப்போ நீங்கள் எதனாச்சும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃபெயில் ஆகிறப்ப டிஓசின்னு சொல்லுவான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லி ஒரு 3 சப்ஜெக்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா திருப்பி NIOSல ஸ்வாப் பண்ணி எழுதுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிலவங்க பயாலஜி படிச்சுட்டு நான் மேக்ஸ் படிக்கணும், மேக்ஸ் படிச்சுட்டு நான் விட்டுட்டேன் பயாலஜி படிக்கணும் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அவங்களும் நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, 12th இப்போ படிக்கணுன்னாலும் இதுக்கு படிக்கலாம். பைலட் ஆகணும் ஆனால் நான் மேக்ஸ் எடுக்கலை அப்படின்னீங்கன்னா வெறும் மேக்ஸை மட்டும் திருப்பி நீங்கள் படித்து பைலட்டுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ ஆல் திஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர் இன் NIOS. இதை டவுட்ஸ் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு அட்மிஷன்ஸை நீங்கள் போட்டு பெனிஃபிட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.